ஒரு ஏர்னிங் மெத்தட் பார்க்க போறோம். அந்த ஏர்னிங் மெத்தட்ல உங்களுக்கு டபுள் இன்கம் வரப்போகுது. அதாவது ஒரு கல்லுல 2 மாங்காய் மாதிரி. ChatGPTன்னு ஒரு விஷயம் வந்த பிறகு எல்லாருக்கும் ரொம்ப குஷி ஆயிடுச்சு. ஏன்னா அது வந்து ஒரு இலவசமான ஒரு விஷயம். ChatGPTல வந்து நீங்க தோண்ட நிறைய விஷயம் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குது. அதுல ஒரு விஷயத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ வாங்க இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கறத உடனே பார்த்துருவோம். இந்த மெத்தடை நீங்கள் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு வேர்ட்பிரஸ் வெப்சைட் இருந்தால் ரொம்ப நல்லது. அப்படி இல்லைனா உங்களுக்கு வேர்ட்பிரஸ் வெப்சைட் இல்லைனா இந்த மெத்தடை நீங்கள் தாராளமாக பிளாகர் வெப்சைட் மூலிமா பண்ணலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ப முடியாத விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ண போகிற மெத்தட்ஸ் வந்து நம்ம வெப்சைட்டில் நிறைய விளம்பரங்கள் போட போகிறோம். அந்த விளம்பரங்களை பார்த்தாலே போதும் உங்களுக்கு பேமெண்ட் வரும். நான் பார்த்தேன். அதுக்கு பேர் தான் இம்ப்ரெஷன் அப்படிம்பாங்க. அந்த விளம்பரங்களில் எதுவுமே கிளிக் பண்ண தேவையில்லை. அந்த விளம்பரங்களில் வந்து கிளிக் பண்ணி யாரும் எந்த பொருளும் வாங்க வேண்டியதில்லை, ரெஜிஸ்டர் பண்ண தேவையில்லை, எதுவுமே பண்ண தேவையில்லை. விளம்பரங்களை பார்த்தாலே போதும் உங்களுக்கு பேமெண்ட்ஸ் வரும். இந்த வீடியோக்காக நான் இன்னைக்கு இந்த ஃப்ரீ பிளாகர் வெப்சைட்டில் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத காட்டுறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மான்டெக் வெப்சைட், அப்புறம் இந்த ரெவென்யூ ஹீட்ஸ் அப்படிங்கிற இந்த வெப்சைட், அண்ட் அதுக்கப்புறம் ஏட்ஸ் அப்படிங்கிற இந்த வெப்சைட்ஸில் எல்லாமே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். நம்ம இந்த 3 வெப்சைட்ஸ்லேருந்து விளம்பரங்களை எடுத்து நம்ம வெப்சைட்டில் போட்டு நம்ம நிறைய இன்கம் பார்க்க போகிறோம். இந்த வெப்சைட்ஸோட லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ஸில் போட்டிருப்பேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏட்ஸ் அப்படிங்கிற இந்த வெப்சைட்ஸில் வந்து உங்களுக்கு பேமெண்ட் வந்து பிட்காயின்ஸில் வரும். அண்ட் இந்த ரெவென்யூ ஹீட்ஸ் அப்படிங்கிற வெப்சைட்ஸில் நீங்கள் நிறைய இந்த மாதிரி பேனர்ஸை விளம்பரமாக போடலாம். அண்ட் இந்த மான்டெக் அப்படிங்கிற இந்த வெப்சைட்ல நீங்க இந்த டைரக்ட் லிங்க் எடுத்து நீங்க விளம்பரமா போட்டீங்கன்னா அந்த விளம்பரத்தை யாராச்சும் கிளிக் பண்ணா உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கும். இந்த 3 வெப்சைட்டையும் நம்ம வந்து பிளாகர்ல எப்படி போட்டு எப்படி நம்ம டபுள் இன்கம் பார்க்கலாம் அப்படிங்கிறத இப்போ பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் இந்த பிளாகர் வெப்சைட்ல நான் ஒரு போஸ்ட் கிரியேட் பண்ணி அந்த லிங்க் எடுத்துக்கணும். போஸ்ட்டை பப்ளிஷ் பண்ணிட்டு இந்த URL ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கணும். போஸ்டோட URL இங்கே இருக்குது. ஸோ மான்டேகில் டைரக்ட் லிங்க் ஒன்று எடுத்துக்கிறேன். இது தான் நம்ம மான்டேகோட URL. இது தான், இதையும் நான் இங்கே போட்டுடுறேன். அண்ட் இதில் வந்து அவங்க HTTPS கொடுக்காம அவங்க ஜஸ்ட் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. HTTPS நம்மளே ஆட் பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த லிங்க் வேலை செய்யாது. ஸோ மறக்காமல் இந்த HTTPS போட்டுருங்க. ரெவென்யூ ஹீட்ஸ்லேயும் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இந்த ரெவென்யூ ஹீட்லேருந்து நம்ம மெயினாக பேனர் விளம்பரம் தான் எடுக்க போகிறோம். ஸோ பேனர்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஜஸ்ட் பிளாகர் பேனர் அப்படின்னு நம்ம போட்டுடலாம். இப்போ வந்து நியூஸ் சைட்ஸில் வந்து பிளாகரோட வெப்சைட் அட்ரஸை கொடுத்துடணும். பிளாகர் லிங்க் ஏற்கனவே நம்ம எடுத்த பிளாகர் லிங்க் அட்ரஸ் இங்கே கொடுத்துடணும். கேட்டகரி வந்து பிளாக்ஸ்னு போட்டுருங்க. ஏதாச்சும் ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு சேஃப் அப்படின்னு கொடுத்துருங்க. இங்கே வந்து என்ன மாதிரி பேனர்ஸ் நீங்கள் போட போகிறீங்க அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஃபுல் பேனர் அப்படின்னா லீடர் போர்ட், மறுபடியும் டிஸ்கிரிப்ஷன்ஸ் எதாவது கொடுத்துட்டு சேஃப் கோட் அப்படின்னு போட்டுருங்க. உங்களுக்கு வந்து நிறைய எனக்கு விளம்பரம் இருக்கணும், நிறைய விளம்பரம் இருந்தால் தான் எனக்கு நிறைய ரெவென்யூ வரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் நிறைய விளம்பரங்கள் போடலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பட்டன் கூட போடலாம். ஸோ உங்கள் வெப்சைட்டை கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு சேஃப் அண்ட் கெட் கோட் அப்படின்னு போட்டுருவோம். ஸோ உங்களுக்கு ஒரு பட்டன் கோட் இங்கே வரும். இந்த ரெவென்யூ ஹிட்ஸ்லேருந்து நம்ம 2 மாதிரியான விளம்பரங்களை எடுத்திருக்கோம். ஒன்று வந்து பேனர்ஸ், ஒன்று வந்து பட்டன். அடுத்ததாக இப்போ நம்ம இந்த வெப்சைட்டுக்கு போயிடுவோம். இந்த வெப்சைட்டுக்கு வந்து ஏட்ஸ் அப்படின்னு இருக்குது. இந்த வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு பிட்காயினில் பேமெண்ட் வரும். விளம்பரம் கிரியேட் பண்ணுறதுக்கு கிரியேட் அண்ட் ஆட் யூனிட் அப்படின்னு நம்ம கிளிக் பண்ணணும். சைட் அப்படிங்கிற இடத்துல தான் நம்ம அந்த ஆட் யூனிட் விளம்பரங்களை கிரியேட் பண்ணணும். இதுலேயும் மறுபடியும் பேனர்ஸ் மாதிரி செலக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அடாப்டிவ்னு செலக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு என்னென்ன சைஸில் ஸ்க்ரீன் இருக்குதோ அது உங்களுக்கு வந்து அதுக்கு தகுந்தாப்புல உங்களுக்கு மாறும். மறுபடியும் நம்ம பிளாகரோட URL இங்கே கொடுத்துடணும். அடால்ட் விளம்பரம் வேணாண்டா இதை நீங்கள் ஆஃப் பண்ணிடணும். அண்ட் அதுக்கப்புறம் ஐ எம் நாட் ரோபோட் அப்படின்னு போட்டுடணும். அண்ட் கிரியேட் ஆட் யூனிட் பண்ணிட்டோம்னா நமக்கு மறுபடியும் ஒரு கோட் கிடைக்கும், ஸ்கிரிப்ட் கிடைக்கும். எல்லாமே நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த 5 விஷயமும் உங்கள்கிட்ட இருக்கும். இது வந்து நம்ம பிளாகரோட URL லிங்க், இது வந்து நம்ம மான்டெக்கோட டைரக்ட் லிங்க், இது வந்து நம்ம பேனர் லிங்க், இது பட்டன் லிங்க், இது வந்து இந்த ஏட்ஸ் அப்படிங்கிற அந்த பிட்காயின் விளம்பரம் லிங்க். இதுதான், இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததான் நம்ம வந்து இப்போ தான் நமக்கு ChatGPTயோட உதவி தேவைப்படுது. ChatGPTல நான் ஒரு சிம்பிளான ப்ராம்ப்ட் தான் கொடுத்துருந்தேன். கிரியேட் அ கோட் தட் வில் ஆட்டோ டைவர்ட் த வெப்சைட் டு அ லிங்க் ஆஃப்டர் 10 செகண்ட்ஸ்னு போட்டிருக்கேன். த லிங்க் ஈஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் நம்மளோட அந்த மான்டெக்கோட டைரக்ட் லிங்க். இந்த லிங்க்கை தான் நான் கொடுத்துருக்கேன். ஆட்டோ டைவர்ட் பண்ணுற மாதிரி நான் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்க சொல்லியிருக்கேன். எனக்கு அந்த ChatGPT அழகாக இந்த ஸ்கிரிப்டை கொடுத்துருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்கிரிப்ட் தான் நம்மளோட பிளாகரில் போடணும். ஸோ பிளாகருக்கு போய்ட்டு நீங்கள் எடிட் பண்ண ஆரம்பிக்கலாம். இங்கே வந்து நம்ம யூஸ்வலாக உங்களுக்கு வந்து இந்த கம்போஸ் வியூவில் இருக்கும். ஸோ HTML வியூ அப்படின்னு நீங்கள் இதை மாற்றிக்கணும். ஃபஸ்ட்டு அந்த ChatGPTயோட லிங்க்கை இங்கே போட்டுருங்க. ChatGPT லிங்க்கை போட்ட பிறகு அதுக்கப்புறம் நம்ம பேனர் லிங்க்கை போடுங்க. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம பட்டன் லிங்க்கை போடலாம். பட்டன் லிங்க்குக்கு வந்து கிளிக் ஹியர் ஃபார் அ சீக்ரெட் மணி ஏர்னிங் டிப்ஸ் அப்படின்னு நம்ம கொடுத்துடலாம். ஃபைனலாக நம்மளோட
பிட்காயின்ஸோட ஐ ஃப்ரேமை கொடுக்கணும். ஸோ இதெல்லாமே கொடுத்துட்டு அப்டேட் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்டேட் பண்ண பிறகு இப்போ நம்மளோட வெப்சைட்டை ப்ரிவ்யூ பண்ணி பார்த்துடலாம். உங்களுக்கு இப்போ எல்லா பேனர் விளம்பரமும் இங்கே வருது. உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் கழிச்சு உங்களுக்கு இந்த ஆட்டோ டைவர்ட்டில் உங்களுக்கு இந்த மான்டேக்கோட விளம்பரத்தை அது சொந்தமாக கிளிக் பண்ணி உங்களுக்கு கொண்டு போகுது. ஸோ இது மூலிமா உங்களுக்கு 3 வெப்சைட்ஸ்லேருந்து ஒரு வெப்சைட்லேருந்து உங்களுக்கு 3 வெப்சைட்ஸ்லேருந்து உங்களுக்கு ரெவென்யூ வருது. இம்ப்ரெஷன் ரெவென்யூ அதிகரிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அண்ட் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு விளம்பரங்கள் வந்துடுது, ஆட்டோ கிளிக் ஆகிடுது. உங்களுக்கு இந்த பிளாகர் யூஆர்எல் லிங்க்கை நீங்கள் இமாலி டிராஃபிக்கில் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். இமாலி டிராஃபிக்கில் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கிரெடிட்ஸ் இருக்கணும். கிரெடிட்ஸ் இல்லைனா நீங்கள் மற்றவங்களோட விளம்பரத்தை பார்த்த பிறகு உங்களுக்கு கிரெடிட்ஸ் அதிகரிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த விளம்பரத்தை பார்த்தா உங்களுக்கு 10 கிரெடிட்ஸ் கிடைக்கும், இதுக்கு 9 கிரெடிட்ஸ் கிடைக்கும், இதுக்கு 6 கிரெடிட்ஸ் கிடைக்கும், இதுக்கு 5 கிரெடிட்ஸ் கிடைக்கும். இதை மாதிரி நீங்கள் மற்றவங்களோட விளம்பரத்தை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரெடிட்ஸ் அதிகரிக்கும். அண்ட் ஒரு விளம்பரத்துலையும் நீங்கள் 10 செகண்ட்ஸ் இருக்கணும். ஏற்கனவே என்கிட்ட 172 கிரெடிட்ஸ் இருக்குது. நான் இப்போ நியூ விளம்பரம் கிரியேட் பண்ணுறேன். இந்த யூஆர்எல்ல நம்ம பிளாகரோட யூஆர்எல் லிங்க் கொடுத்துருங்க. டைட்டில் வந்து ஜஸ்ட் இன்கம் நான் போடுறேன். ஒரு கிரெடிட்டும் 2 கிரெடிட்ஸ் நான் போடுறேன். ஸோ அதனால எனக்கு 170 கிரெடிட்ஸ் யூஸ் ஆகிடும். ஸ்டேட்டஸ் வந்து பப்ளிஷ்னு போட்டுட்டு இமேஜ் நீங்கள் எனி இமேஜ் போடலாம். ஜஸ்ட் அட்ராக்ஷன் பண்ணுற மாதிரி எனி இமேஜ் நீங்கள் போடலாம் அண்ட் சப்மிட் கிளிக் பண்ணிடுங்க. உங்கள் ஸ்டேட்டஸ் பெண்டிங்கில் இருக்கும். அட்மின் அப்ரூவ் பண்ணுற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்டை நிறைய பேர் கிளிக் பண்ணி பார்ப்பாங்க. 85 பீப்புள், நீங்கள் 85ன்னு போட்டிங்கன்னா 85 பேர் கிளிக் பண்ணி பார்ப்பாங்க. நீங்கள் மற்றவங்களோட விளம்பரத்தை கிளிக் பண்ணி பார்க்குற மாதிரி உங்கள் விளம்பரத்தையும் நிறைய பேர் கிளிக் பண்ணி பார்ப்பாங்க. நீங்கள் கிளிக் பண்ணும்போது வோக்கல் மீடியா வந்துச்சுன்னா மறக்காமல் அவங்களுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ணுறாங்க, ரைட்டிங் மூலிமா ஏர்ன் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுறாங்க. வோக்கல் மீடியா மூலிமா நிறைய பேர் ஏர்ன் பண்ணுறதுக்கும் விரும்புகிறாங்க. இமாலி டிராஃபிக்கில் கிளிக் பண்ணும்போது வோக்கல் மீடியா வந்துச்சுன்னா அவங்களுக்கு ஒரு லைக் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த விண்டோ க்ளோஸ் பண்ணலாம். அட்லீஸ்ட் அவங்களுக்கு கன்ஃபார்ம் வியூவிங் கிடைக்கும். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணுறது வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். இது மூலிமா அவங்களும் நிறைய ஏர்ன் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் போட்ட அட்வர்டைஸ்மெண்ட் மூலிமா யாராச்சும் இந்த லிங்கை கிளிக் பண்ணாங்கன்னா இந்த விளம்பரத்தை அவங்க பார்க்குறதுனாலே உங்களுக்கு இம்ப்ரெஷன்ஸில் உங்களுக்கு ஏர்னிங்ஸ் வரும். ப்ளஸ் 10 செகண்ட்ஸ் கழிச்சு அவங்களுக்கு இது ஆட்டோ டைரக்ட் ஆகும். அண்ட் இது மூலிமா நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். உங்களுக்கு இது மூலிமா உங்களுக்கு டபுள் இன்கம் இல்லை ட்ரிபிள் இன்கம் ஆக்சுவலி வருது. அண்ட் இமாலி டிராஃபிக்கில் வந்து உங்களோட வெப்சைட் லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள். ஜஸ்ட் இம்ப்ரெஷன்லேயே உங்களுக்கு நிறைய ரெவென்யூ வரும். ஸோ இந்த ரெவென்யூ ஹிட்ஸையும் யூஸ் பண்ணுங்கள். இந்த மெத்தடை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் என்னோட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு விரும்புகிறீங்கன்னா, அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மூலிமா கொஞ்சம் ஏர்ன் பண்ணணுன்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இமாலி கிளப்பில் ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் நான் உங்களை மறுபடியும் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். வின்னர் பானு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.